அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதத்தில் 13ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்தியாவில் மாசடைந்த நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள பைர்னிஹாட் நகரம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்தியாவில் மாசடைந்த நகரங்கள் பட்டியலில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பைர்னிஹாட் அப்படிங்கிற நகரம். அது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு? ஆன்சர் பாருங்கள், மேகாலயாவில் அமைஞ்சிருக்கிறது தான் பைர்னிஹாட் அப்படிங்கிற நகரம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மாசடைந்த நகரங்கள் பட்டியலில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்த பட்டியலை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம். எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. PM10 அப்படிங்கிறது தான் அந்த காற்றுக்கான தர குறியீடாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 60 அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பைர்னிஹாட் அப்படிங்கிற இந்த நகரத்தில் காற்றோட குறியீடு தர குறியீடு என்னவாக இருக்குன்னா 301 அப்படிங்கிற அபாயகரமான நிலையில் இருக்குது. பெகுசாராய் அப்படிங்கிறது 2வது பிளேஸில் இருக்குது. 265 அதோட குறியீடு. பீகார் மாநிலத்தில் அது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? டெல்லி தான் அதிக காற்று மாசு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பட்டியலில் டெல்லி 8வது இடத்துல இருக்குது. ஏன்னா குளிர்காலம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது மாசு. அதனால் 8வது இடத்துல அது இருக்குது. இரண்டாவது வினா, எனது கிராமம் என்னும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? எனது கிராமம் என்னும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பாருங்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அயலக தமிழர்களுக்கானது தான் இந்த எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம். சென்னை வர்த்தக மையத்தில் அயலக தமிழர்களுக்கான மாநாடு ஜனவரி 12ஆம் தேதி நடந்துச்சு. ஒரு 2 நாள் மாநாடு. ஓகேங்களா? ஜனவரி 12ஆம் தேதி நடந்துச்சு. அதில் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காரு. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1 பாருங்கள், அதிநவீன ஆகாஷ் NG ஏவுகணை ஒடிசாவின் சண்டிப்பூர் கடலோர பகுதியில் வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. குறைந்த உயரத்தில் அதிவேகத்தில் பறக்கும் இலக்குகளை தாக்கி அழிக்க வல்லது தான் இந்த ஆகாஷ் NG ஏவுகணைகள். 80 கிலோமீட்டர் வரை இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது இந்த ஆகாஷ் NG ஏவுகணை அப்படிங்கிறாங்க. கூற்று 2, நாட்டின் நீளமான கடற்பாலமான தெற்கு மும்பை மற்றும் நவி மும்பையை இணைக்கிற பாலம் அரபிக்கடலில் அமைக்கப்பட்டிருக்கு. இதோட நீளம் 22 கிலோமீட்டர். இதை ஜனவரி 12ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு திறந்து விட்டுருக்காரு. ஓகேங்களா? அப்போ எந்த கூற்று சரி? முதல் கூற்றும் சரி, 2வது கூற்றும் சரி. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகரில் நடைபெறும் 27வது தேசிய இளைஞர் திருவிழாவை தொடங்கி வைப்பவர் யார்? மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகரில் நடைபெறும் 27வது தேசிய இளைஞர் திருவிழாவை தொடங்கி வைப்பவர் யார்னா நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சுருக்காரு. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினத்தை தான் நம்ம இளைஞர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த விழாவில் பேசும்போது மோடி சொன்னது, நாட்டில் மிக நீளமான கடற்பாலத்தை 17,840 கோடி மதிப்பீட்டில் நாங்கள் திறந்து வச்சுருக்கோம். உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்கியிருக்கோம். உலகின் 3வது தலைசிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. ஸோ இளைஞர்களாகிய நீங்கள் தான் நம்மளை வல்லரசு ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆசிய ஒலிம்பிக் தகுதிச் சுற்று துப்பாக்கிச் சுடுதலில் தங்கம் வென்றவர் யார்? ஆசிய ஒலிம்பிக் தகுதிச் சுற்று துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்றவர் யார்னா அகில் சோரன் அவர்கள் தான் தங்கம் அடிச்சிருக்காரு. இந்தோனேஷியாவின் ஜகர்த்தாவில் இது நடந்திருக்கு. இந்தோனேஷியாவோட ஜகர்த்தாவில் தான் ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று நடந்துச்சு. அதில் அகில் சோரன் தங்கம் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா? இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். இந்தியாவில் மாசடைந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் பைர்னிஹாட் அப்படிங்கிற நகரம். அது மேகாலயத்தில் அமைஞ்சிருக்கு. எனது கிராமம் என்னும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் மு.க. ஸ்டாலின். அயலக தமிழர்களுக்காக அது தொடங்கப்பட்டிருக்கு. அதிநவீன ஆகாஷ் NG ஏவுகணை ஒடிசாவோட சண்டிப்பூர் கடலோர பகுதியில் சோதனை செய்யப்பட்டிருக்கு. நாட்டின் நீளமான கடற்பாலத்தை நரேந்திர மோடி ஜனவரி 12 தொடங்கி வச்சிருக்காரு. தெற்கு மும்பையிலேருந்து நவி மும்பைக்கான பாலம் அது.
மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகரில் 27வது தேசிய இளைஞர் திருவிழாவை நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று துப்பாக்கி சுடுதலில் தங்கம் ஜெயித்தவர் அகில் சோரன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. பிடிக்கலைன்னா ஒரு டிஸ்லைக்கை போட்டு ஏன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.